வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நேற்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்க முடியாது என்று கூறி 45 மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ்ஸிற்கும் செங்கோட்டையனுக்கும் ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள். மீண்டும் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது என்பது வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிட்டது. இனியும் எடப்பாடி தலைமையே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 11 தேர்தல்களிலும் அதிமுக தோல்விற்கு எடப்பாடி மட்டும்தான் முக்கிய காரணம். அதிமுகவை கைக்குள் வைத்திருக்கிறோம் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதிமுகவை வெற்றியடைய வைத்தால்தான் சிறந்த தலைவர் என்பதை மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிற்கு நேற்று பாடத்தை புகட்டிவிட்டார்கள். எம்ஜிஆர் காலத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் பயணித்து வருகிறார். நேற்று வந்த எடப்பாடி செங்கோட்டையனை ஓரம் கட்டுவது சரிதானா? மற்ற முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் இதை வேடிக்கை பார்ப்பது சரிதானா என்று மாவட்ட செயலாளர்கள் பதில்களை கேட்டுள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கிய தேவையே கொடநாடு வழக்கில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் மட்டும்தான் அவருக்கு ஆசை. ஆனால் அதிமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது துளி அளவு கூட எடப்பாடிக்கு கிடையாது. அதன் திட்டங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையாது. தேர்தல் வந்துவிட்டால் பணக்கார வேட்பாளர்களை களத்தில் இறங்கி தோல்வி அடைய வைக்கிறார். ஏழை மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக பெயர் பெற்ற வேட்பாளர்களை களத்தில் இறக்கினால் அவர்களுக்கு நாம் தான் பணத்தை செலவிட வேண்டும் என்ற அச்சத்தின் காரணமாக நல்ல நல்ல வேட்பாளர்களை அதிமுகவின் மக்களவை தேர்தலின் பொழுது தோல்வியடைய வைத்ததற்கு எடப்பாடியே மிக முக்கியமான காரணம் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே தெரிவித்து அங்கிருந்து சென்று விட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடு கடந்த 4 ஆண்டுகளில் மிக மோசமாக இருந்ததாகவும், தற்பொழுது வரை அதிமுக மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவிலிருந்து எடப்பாடியை நீக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். நேற்று கூட செங்கோட்டையன் அவர்களிடம் ஜெயலலிதா அவர்களது பிறந்தநாள் அன்று ஏன் எடப்பாடியுடன் செல்லவில்லை என்ற கேள்விற்கு பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். இதிலிருந்தே தெரிகிறது அதிமுகவில் உட்கட்சி மோதல் அதிக அளவில் இருக்கிறது. இன்னும் 13 மாதங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றியடைய வைப்பாரா, அல்லது 2026க்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி விரட்டியடிக்கப்படுவாரா?